ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வரண்டா யூடியூப் சேனல். ஐம் திலக். இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. அடுத்த 1 இயருக்கு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணணும், என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்க போகுது, அதை பற்றின ஒரு வீடியோ தான். எஸ்எஸ்சி 2026 2026ஓட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த 2026 அப்படிங்கிறது எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமா பார்க்குறோம். ஏன் அப்படின்னா ரீசன்ட் டைம்ஸ்ல எஸ்எஸ்சிக்கு படிக்க வந்தவங்க எல்லாருமே கிளியர் பண்ண போற எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த 2026ல இருக்க போகுது. ஓகேவா? கண்டிப்பா சொல்றேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருமே கரெக்டா ஒரு எக்ஸாமை சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா 2026ல நம்ம பேசிட்டு இருக்கோம், 2025ஓட எண்ட்ல நின்றுட்டு இருக்கோம். இந்த 2026ல வரப்போற எக்ஸாம்ஸை டெஃபினட்டா நீங்க கிளியர் பண்ணிருவீங்க. நிறைய பேர் 2025ல நடந்த சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்க, நடக்க போற எம்டிஎஸும் நல்லா பண்ண ரெடியா இருப்பீங்க. இதெல்லாமே கிளியர் ஆகியும் நீங்க 2026ல கண்டிப்பா வேலைக்கு போயிடலாம். ஓகேவா? அப்ப 2026ல ஒன்னு எக்ஸாம் கிளியர் பண்ணணும், இல்ல வேலைக்கு போகணும். இந்த டார்கெட்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி முக்கியமான வீடியோஸ் வேணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் குள்ளதுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். எஸ்எஸ்சி 2026 பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா எஸ்எஸ்சில இருந்து நமக்கு சிஜிஎல் புது நோட்டிபிகேஷன் வரும், சிஹெச்எஸ்எல் புது நோட்டிபிகேஷன் வரும், எம்டிஎஸ் புது நோட்டிபிகேஷன் வரும். வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இப்போதைக்கு எந்தவித எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. ஓகேவா? எவ்வளோ வரப்போகுது எந்த ஒரு அசம்ஷனுமே நமக்கு கிடையாது. கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். இப்போ 2024ல நடந்த எஸ்எஸ்சிக்கும் 2025ல நடந்த எஸ்எஸ்சிக்குமே பெரிய வித்தியாசம். வெண்டார் சேஞ்ச் முக்கியமான விஷயம். டிஃபிகல்ட்டி லெவலுமே இந்த 2025ல பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஏன்னா செலக்ஷன் போஸ்ட் அப்படிதான் நடந்துச்சு. இந்த வெண்டார் சேஞ்ச் ஆகி நடந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் தான். எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் 10th லெவல் எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருந்தது. 12th லெவல் எக்ஸாம் ஈஸியா தான் இருந்தது. டிகிரி லெவல் எக்ஸாம் சிஜிஎலோட டயர் 1 கூட அந்த அளவுக்கு இருந்தது இல்லை. அதை விட டஃப்பா செலக்ஷன் போஸ்டோட அந்த டிகிரி லெவல் எக்ஸாம் கிராஜுவேட் எக்ஸாம் இருந்தது. அதை பார்த்தோன்னே நம்ம எல்லாருக்குமே சிஜிஎலுமே அந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோடையும் எப்படி எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இருந்தோம். இது 2025ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2024 நடந்த எஸ்எஸ்சிக்கும் 2025ல நடந்த எஸ்எஸ்சிக்குமே எந்தவித இதுவுமே இல்லை. இப்போ 2025ல எஸ்எஸ்சி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா வெண்டார்லாம் சேஞ்ச் ஆகி ரொம்ப கஷ்டமாகும் 2024 நம்ம சொல்லியிருந்தோம்னா நம்பியிருக்க மாட்டோம், யாருக்குமே தெரியாது. அப்போ அடுத்து வரப்போற எக்ஸாம்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சேஞ்சோட வரலாம், இல்ல இப்ப எப்படி இருந்ததோ அது மாதிரியும் வரலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஒரு சிஜிஎல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன் முதல்ல சிஜிஎல் பத்தி பேசுறேன் அப்படின்னா நிறைய பேரோட கனவு வந்து சிஜிஎல் தான். ஓகேவா? கம்பெனி கிராஜுவேட் லெவல் இதுதான் நிறைய பேரோட கனவு, ஆம்பிஷன், பேஷன், எப்படி வேணாலும் சொல்லலாம். எல்லாருக்குமே இந்த சிஜிஎல் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கோலா இருக்கும். 2026ல சிஜிஎல் கண்டிப்பா கிளியர் பண்ணி ஆகணும். 2025 கிளியர் பண்ணிடுவீங்க சொல்றேன். 2026க்குள்ளேயாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இருக்கும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய போஸ்டிங் எல்லாமே அப்படி எல்லாமே நல்ல ஒரு சமூகத்துல ஒரு மதிப்பு மிக்க போஸ்ட், நல்ல சேலரி வரக்கூடிய போஸ்ட். இதெல்லாம் தாண்டி சிஜிஎல்குள்ள போனா சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய இருக்கும். இந்த சிஜிஎல் அப்படிங்கிறது அப்படியாப்பட்ட போஸ்ட் உள்ள இருக்கு. அப்ப இந்த சிஜிஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2026ல என்ன மாதிரி இருக்கும்? 2025ல வந்த வேகன்சியை விட 2026ல வரப்போற வேகன்சி கம்மியா வருது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் காம்படிஷன் அதிகமாக போகுது. ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப்ங்கிறது அதிகமாக தான் ஆகும். இன்னும் 2025ஓட சிஜிஎல் முடியல, ஃபுல் ப்ராசஸ். அதுக்குள்ள 2026 பத்தி பேசுறதுங்கிறது ரொம்ப அதிகமான விஷயம் தான். இருந்தாலுமே நியூ ஆஸ்பிரண்ட்ஸ் இப்பதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாமே இதை ஃபோக்கஸ் பண்ணி கவனிங்க. சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் மொத்தமா 100 கொஸ்டின். ஓகேவா? எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க? 1 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த 100 கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இதுல ஆப்டிடியூட் 25, ரீசனிங் 25, ஜிஎஸ் 25, இங்கிலீஷ் 25. திரும்ப சொல்லிக்கிறேன், ஆப்டிடியூட் 25, ரீசனிங் 25 டூவபிளா தான் இருக்கும். மேபி கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கலாம். ஆனா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விக்கான ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும், மேபி டைம் கன்சியூமிங்கா இருக்கும். இந்த மாதிரி தான் 2026 சிஜிஎல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 50 கொஸ்டின்ஸை கண்டிப்பா நம்மளால செக்யூர் பண்ணிட முடியும். அந்த 50 கொஸ்டினுக்கு நீங்க அரை மணி நேரம் எடுத்துக்க போறீங்களா, இல்ல 25 நிமிஷம் எடுத்துக்க போறீங்களா அப்படிங்கறதா இங்க விஷயமே. இதெல்லாம் தாண்டி எஸ்எஸ்சியில் இப்போ கடைசியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதில் பொறுத்த வரைக்கும் செக்ஷனல் டைமிங் அப்படிங்கிறத ஒன்று வேற இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் நடந்த சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் நடக்க போகிற எம்டிஎஸ் எதுலையுமே செக்ஷனல் டைமிங் இல்லை. ஏன்னா வந்த நோட்டிஃபிகேஷன் அதை மென்ஷன் பண்ணல.
பட் லாஸ்ட்டாக வந்த எக்ஸாமில் செக்ஷனல் டைமிங் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. மேபி செக்ஷனல் டைமிங் வந்துருச்சுன்னா அந்தந்த டைமுக்குள்ளே அதை அட்டன் பண்ணி ஆகணும். அந்த பிரச்சனை வேற இருக்கு. இதுதான் சொன்னேன் சேஞ்சஸ் அப்படின்றது. 2024 2025 இல்லை, அப்போ வரப்போ 2026 சில மாற்றங்களோட வரலாம். இப்போ செக்ஷனல் டைமிங் வந்துருச்சுன்னா ஒரு வேலை 15 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம்னா ரீசனிங் 25 கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு 15 நிமிஷங்கிறது போதுமான டைம் தான். பட் ஆப்டிடியூடுக்கு 25 கொஸ்டின்ஸ்க்கு 15 மினிட்ஸ் அப்படின்றது பத்தாது. அப்போ அந்த 15 நிமிஷத்துல 25 கொஸ்டின் அடிக்கிறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தயாராகிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் நடக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஐயோ எக்ஸாம் 2-3 மாசம் தானே இருக்கும்ட்டு பதறதை விட இப்பயே எல்லாத்துக்குமே ரெடி ஆகிக்கோங்கன்றேன். ஒரு 25 கொஸ்டின் ஆப்டிடியூட் கொஸ்டினுக்கு நான் 20 மினிட்ஸ் எடுத்துக்குவேன் 25 மினிட்ஸ் எடுத்துக்குவேன்னு இன்னும் பண்ண வேணாம். 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க. செக்ஷனல் டைமிங் வந்தா 5 நிமிஷத்துல போடுங்க, இல்லைனாலும் 5 நிமிஷத்துல போடுவோம். நமக்கு டைம் சேவ் ஆனா தப்பு கிடையாதுல்ல. ஓகே, அப்போ ஆப்டிடியூட் 15 நிமிஷத்துல 25 கொஸ்டின் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பாருங்க. ஸோ ரீசனிங் ஆப்டிடியூட் பத்தி பேசியாச்சு. நெக்ஸ்ட் ஜிஎஸும் இங்கிலீஷும். ஸோ இந்த ஜிஎஸும் இங்கிலீஷுமே கூட வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருக்க போகுது. நீங்கள் ஸ்ட்ராங்காக இங்கிலீஷில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்க போகுது. நம்ம காலங்காலமாகவே இதை சொல்லிக்கிட்டே இருக்கும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஈஸியாக இருக்கும், நீங்கள் வீக்காக இருந்தால் தான் அது டஃப்பாக இருக்க போகுது. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஈஸி டஃப்ன்ற ஒன்றே கிடையாது. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஈஸி, வீக்காக இருந்தீங்கன்னா டஃப். அப்போ இன்னும் நம்ம இதை எத்தனை நாளைக்கே சொல்லிகிட்டே இருக்க போகிறோம்? அப்போது நீங்கள் இங்கிலீஷில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா அது ஈஸியாக தானே இருக்க போகுது. இப்போ ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வழிகளை பாருங்கள். ஒரு கொஸ்டின் பேப்பர் என்ன மாதிரி வருங்கிறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஆனா அதோட ரிசல்ட்டை வந்து நம்ம கையில வச்சுக்க முடியும். இங்கிலீஷ்ல மட்டும் அந்த இது இருக்கு. ஆப்டி, ரீசனிங், ஜிஎஸ் கூட அங்க போனாதான் தெரியும் கஷ்டமா ஈஸியானு. இங்கிலீஷ் நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா தானே இருக்க போகுது. அப்ப இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங்காக பாருங்க, அதோட ரிசல்ட் நம்ம கையில இருக்கு. இங்கிலீஷோட ரிசல்ட் அது உங்க கையில தான் இருக்கு. ஓகே, அப்ப இங்கிலீஷ் 25 கொஸ்டின்ஸ்ல ஈஸியா இருக்கு, அதான் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 20+ கொடுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜிஎஸ். இந்த ஜிஎஸ் அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. ஏன் பிரச்சனைன்னு சொல்றேன்னா, ஆப்டிடியூட் நீங்க இப்ப என்ன பாக்குறீங்களோ அதே தான், ரீசனிங் இப்ப என்ன பாக்குறீங்களோ அதே தான், இங்கிலீஷ் நீங்க இப்ப என்ன பாக்குறீங்களோ அதே தான். ஆனா ஜிஎஸ்ல முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. என்னது? கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரீசன்ட் டைம்ல நடக்கிறதுங்கிறப்ப இந்த ஜிஎஸ் மட்டும்தான் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் திரும்ப திரும்ப படிக்கணும். இந்த எக்ஸாம் ஃபெயிலானா அடுத்து படிக்கணும், அடுத்த எக்ஸாம் ஃபெயிலானா அடுத்து படிக்கணும். ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே எக்ஸ்பீரியன்ஸுக்குலாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு வேல்யூவும் கிடையாது. அப்பப்போ படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப தான் நிறைய பேருக்கு தோணும் நம்ம எப்படியாவது சீக்கிரம் பாஸ் பண்ணிடணும்டா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதை படிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்ட்டு. ஓகே, அதனால இந்த 2026 கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறப்ப சொல்லிக்கிட்டே படிங்க. நான் படிக்க போற கரண்ட் அஃபேர்ஸ் இதான்டா லாஸ்டா இருக்கணும், இதுதான் லாஸ்டா இருக்கணும், இதுக்கப்புறம் நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்க கூடாது, இதுக்கப்புறம் நான் உட்காந்து படிக்கவே கூடாது, நான் இந்த எக்ஸாம்ல எப்படியாவது பாஸ் பண்ணிடணும், இந்த மைண்ட் செட்டை படிங்க. ஓகே, அப்ப செக்ஷனல் டைமிங் வந்தாலும் சரி, காம்போசைட் டைமே இருந்தாலும் சரி, எதுனாலும் நீங்க சிஜிஎலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தயாரா இருங்க. சேம் சிஹெச்எஸ்எலுக்கும் அதே தான். ஸோ சிஹெச்எஸ்எலுக்கும் பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின் எல்லாமே 25 25 25 25 தான் இருக்க போகுது. ஸோ அதே சினாரியோ தான். அப்போ இந்த சிஹெச்எஸ்எல் பொறுத்த வரைக்கும் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் 12th படிச்ச எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு எக்ஸாமு. இது டிகிரி இருந்தால் எழுதலாம், இது 12th முடிச்சிருந்தாலும் எழுதலாம். இப்போ 12th முடிச்சுட்டு நீங்க சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் போறீங்க அப்படின்னா சிஜிஎல கம்பேர் பண்றப்ப டிஃபிகல்ட்டி லெவல் ஈஸி தான். ஏன்னா இப்போ நடந்த சிஹெச்எஸ்எலுமே ஈஸியாக தான் இருந்தது, எல்லாருமே அதான் சொல்லியிருந்தாங்க. அங்கேயுமே மேஜர் ரோல் பிளே பண்ணது ஜிஎஸ் தான். ஓகே, ஃபைனலாக எம்டிஎஸ், மல்டி டாஸ்கிங் சர்வீசஸ். 10th படித்தவங்க எல்லாருமே எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம். ஓகே, எம்டிஎஸ் இல்லை, எஸ்எஸ்சி ஃபீல்டில் ரொம்ப நாளாக இருக்கவங்களுக்கு தெரியும். 2023 அதாவது அந்த வருஷம் வந்த எம்டிஎஸ் தான் இந்த இங்கிலீஷும் ஜிஎஸ் மட்டும் மெயின் ஸ்கோராக வச்சுக்கிட்டு ரீசனிங் ஆப்டிடியூடையும் குவாலிஃபைங் நேச்சராக மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா செக்ஷனுமே இம்பார்ட்டன்ட் தான், எப்படி சிஜிஎலுக்கு சிஹெச்எஸ்எலுக்கு எல்லாத்துக்குமோ அது மாதிரி. 2023க்கு அப்புறம் தான் எம்டிஎஸ் என்னாச்சுன்னா இங்கிலீஷ் ஜிஎஸ் மட்டும் படிங்க, ஆப்டி ரீசனிங் பார்க்க தேவையில்ல அப்படின்ட்டு. மேக்ஸ் வராது வீக்காக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த எம்டிஎஸ் தான் பெரிய பிரம்மாஸ்திரமே. காரணம் அதில் இங்கிலீஷ் ஜிஎஸ் படித்தா போதும், மேக்ஸ் ரீசனிங் தேவை கிடையாது அப்படின்ட்டு. 2026 இது இப்படியே இருக்குமா? இருக்கும். பட் 2023 மாறுச்சுல்ல இப்போ இருக்க பேட்டர்ன் மாதிரி, அது 2022 சொன்னால் நம்ம நம்பியிருப்போமா? கிடையாது. ஸோ அதனால 2026 வருஷம் ஒரு மாற்றங்களுக்கான வருடமாக தான் இருக்கும்னே நினைங்க. வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகணும், இப்போ இருக்க மாதிரியே இருந்தாலும் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மைண்ட் செட்டில் இருங்க. ஸோ 2026 இந்த 3 எக்ஸாம் கண்டிப்பாக வரப்போகுது. ஓகேவா? இது இல்லாமல் இந்த வருஷமே நிறையா புது எக்ஸாம்ஸ்லாம் நமக்கு வந்துச்சு. புது எக்ஸாம்னு இல்லை, ஐபியில் வந்துச்சு, ஏசிஏ வந்துச்சு, எஸ்ஏ வந்துச்சு, இன்னொன்று கூட ஒன்று ஐபியில் வந்துச்சு,
திரும்ப ஐபியில் எம்டிஎஸ் வேற ஒன்று வந்துச்சு. ஐபியில் இந்த வாட்டி ஒரு 4-5 எக்ஸாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் காலகாலமாக வர சிபிஓ, எஸ்எஸ்சி ஜிடி அந்த மாதிரியான எக்ஸாம்ஸு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட் வந்துச்சு, திரும்ப அது எப்போ வரும்னு தெரில. அப்போது நீங்கள் எஸ்எஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு 10 எக்ஸாம் வந்துடும், இதே பேட்டர்னில் சொல்கிறேன். ஓகே, இது இல்லாமல் ரயில்வே எக்ஸாம்ஸ் நமக்கு வெயிட்டிங்கில் இருக்குது 2026ல். என்டிபிசிக்கான அப்ளிகேஷன் இப்போ தான் முடிஞ்சு, கிராஜுவேட்டுக்கும் முடிஞ்சு, அண்டர் கிராஜுவேட்டுக்கும் முடிஞ்சு, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த எக்ஸாம்ஸும் 2026ல் இருக்குது. நீங்கள் இதே சிலபஸை படிச்சுட்டு போனீங்கன்னா அந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா அங்கே இங்கிலீஷ் இருக்க போகிறதில்ல, 3 செக்ஷன் தான் அங்கே இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப 2026 அப்படிங்கிறது ஒரு நல்ல வருஷமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுவோங்கிற மைண்ட் செட்டை இப்போயே கொண்டு வந்துருங்க. நீங்கள் படிக்கும் போதே நான் சொன்ன விஷயத்தை முக்கியமாக நினச்சி படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ், நான் படிக்கிற எக்ஸாம் இதான் கடைசியாக இருக்கணும், இந்த எக்ஸாமில் நான் எப்படியாவது வேலைக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சி படிங்க. ஏன்னா 2026ல் வர எக்ஸாமை பாஸ் பண்ணாதான் நீங்கள் 2027க்குள்ளேயாவது வேலைக்கு போக முடியும். ஓகே, ஏன்னா போஸ்டிங் அப்போ தான் போடுவாங்க நீங்கள் இந்த வருஷத்தில் வர எக்ஸாம் பாஸ் பண்ணா. ஓகே, விட்டீங்கன்னா திரும்ப அந்த வருஷத்துல தான் பாஸ் பண்ண போறீங்கன்னா 2028ல் தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ படிச்சுட்டு இருக்க ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு. பயமுத்துறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் ஃபேக்ட். இப்போ நீங்கள் லைஃப்பில் கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பீங்க ஒரு ஆஸ்பிரண்ட்டாக. எக்ஸாம் வந்து ரொம்ப நாள் கிளியர் பண்ணாமல் முடியாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்துடணும். வெளியில் வந்துடுவீங்க. ஸோ வீட்டில், ஃபேமிலியில் தெரிஞ்சவங்க எல்லாருமே போட்டு புஷ் பண்ணி ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களே உங்களுக்குள்ளே புஷ் பண்ணி ப்ரெஷர் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. என்னடா நம்ம பாஸ் பண்ணாமே இருக்கோம், வேற ஏதாவது போயிடலாமா, நம்மளோட ட்ராக் இது இல்லை அப்படின்ட்டு. ஃபீல்டு ட்ராக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வர்றதை மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, அப்படி யாரும் இங்கே அச்சீவ் பண்ணல. அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு அப்புறமா அதில் டெவலப் ஆகிட்டு சக்ஸஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஓகே, அப்போ ஆஸ்பிரண்டா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட ட்ராக்கு, உங்களோட ஃபீல்டு எஸ்எஸ்சி தான். பாஸ் பண்ணி காட்டுங்க, எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, 2026 உங்கள் வருஷமாக மாற்றுங்க. நிறையா பேர் இந்த வருஷத்தை அவங்கவுங்க வருஷமாக மாற்ற ரெடியாக இருக்காங்க. நீங்களும் அதில் ஒருத்தராக இருங்க. கண்டிப்பாக இந்த 3ல் 1 இல்லை, 3மே உங்களால் பாஸ் பண்ண முடியும் நல்லா படிச்சிங்கன்னா. ஓகே, ஸோ கரெக்டாக பிளான் பண்ணுங்கள், படிங்க. 2026ல் வரப்போகிற எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு ஆஸ் அ ஃப்ரெஷர்ஸ் என்ன மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கான ஒரு பிளான் ஷெட்யூல் எல்லாமே வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து முக்கியமான வீடியோஸ் பார்ப்போம் எஸ்எஸ்சி ரிலவெண்ட்டாக. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.